நான் வந்து மாங்காடு பக்கத்துல இருக்க கொழுமணி வாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கேன். இந்த இடத்துல இங்க ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. குன்றத்தூர்ல இருக்க கொழுமணி வாக்கம் இந்த திருக்குளத்திற்கு வந்து நடைபாதை படிக்கட் போடுறதுக்கு 11,36,36,000 ரூபாய் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த படிக்கட்டு இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த படிக்கட்டு. இது போடுறதுக்கு 11 lakhs ஆகுமா? 12 lakhsல அவங்க வீடே கட்டுறாங்க லேண்ட் மேல. நானும் சுத்தி ஏதாவது கட்டியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பார்த்தேன். எங்கேயுமே ஸ்டெப்ஸ் கிடையாது. இந்த ஒரே ஒரு ஸ்டெப்புக்கு வந்து இவ்வளோ 11 lakhs. ஒரு புறம் முன்னேற்ற பணிகள் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தாலும் இல்லாததை இட்டுக்கட்டி அதிக அளவு அவதூறு பிரச்சாரங்கள் பரப்பப்படுகின்ற அவர் இன்னொருத்த பேசியிருக்கார் கேள்வி கேட்டு, அதனால தான் நிறுத்தினேன். இந்த இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகள், பக்தர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற பணிகள் தொடர்ந்து வேகத்தோடு செய்து கொண்டு வந்தாலும் அவதூறுகளையும் இட்டுக்கட்டி பரப்புகின்ற பொய் பிரச்சாரங்களையும் ஊடகங்களில் அதிகமாக பரப்பி வருவதை நாங்களும் நன்றாக அறிவோம். அது எதனால் என்றால், இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று சித்தரிக்க முயன்றார்கள். அதில் எல்லளவும் அவர்கள் வெற்றி பெறவில்லை.